Um, வணக்கம். என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இந்த பேஷண்ட் வந்து என்னை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கிளினிக்கில் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் வந்து ஃபீவர் வரும். நீங்கள் டிவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டிவி இது டிவி மாதிரி வேறு ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. பல வருஷம், நிறைய முறை 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் வந்து அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஒரு முறை வந்து பார்த்தாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு, இது ஏன் வருது, இது நார்மல் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டிவி திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வேறு ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தியில் கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு. ஜீன் டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணிச்சு, அதை டயக்னோஸ் பண்ணோம், GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்போ தான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. So now I can talk both in English as well as Tamil simultaneously. I can move it accordingly. So even GATA2 deficiency engadhu, it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency na முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலாக ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாதம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி க்யூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த தேர்ட் டிகேட்லையுமே ரிப்பீட்டடாக டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் particular tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு அது. ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம் ஆர் மேபி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நீடட் ஃபார் மெச்சுரேஷன் ஆஃப் யுவர் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகலை, அதனால் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்தது. ப்ளஸ் இப்போ இதோடு நீங்கள் இந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்னா இந்த டெஃபிஷியன்சி இருந்தால் வேறு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி வந்து தே கேன் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் அண்ட் அக்யூட் மைலாய்டு லுகீமியா. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்ட் ஸ்டேட் டு அன் ஆட்டோஇம்யூனிட்டி இட் கேன் ப்ரோக்ரஸ் டு மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் அண்ட் AML. So ultimately, we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, immediate need in her, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already we were the point of fire it is already just ready to fire. Nama release it will just fire it. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னும்போது we have to only go in for a bone marrow transplant. வேறு ஒரு டோனர் கிட்ட வந்து செலக்டட் டோனர் கிட்ட வந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் we decide that we have to go for a bone marrow transplant, we will start searching the donor. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு நம்மளுக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, but the beauty என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஆல்சோ had tuberculosis, so she becomes an unhealthy donor, and our father was no more at that point of time. She had a small kid. Okay, kidோட weight பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். So kid you cannot take it as a donor, you can't take husband as a donor, father is already not there. mother இது இல்லாமல் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரிலே we have stem cell registries, DA3 DKMSன்னு சொல்லி we have various stem cell registries. ஸோ அதில் நம்ம செக் பண்ணுவோம் யாராவது டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களான்னு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னென்னா mother usually will be only half matched, ஃபுல் மேட்ச்டாக கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும்
எப்பயுமே ஃபுல் மேட்ச் 10/10 மேட்ச் இருக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, வேறஸ் ஹாஃப் மேட்ச் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தபோது ஷி ஹேட் ஆக்டிவ் டிபி இன்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்கும்போது we gave 3 months of TB treatment to her, but after 3 months also we found that the clinical condition wasn't improving much. TB க்கு கொடுக்குற மருந்துக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அந்த டைமில் we were in a situation to take her with an active infection to transplant. யூஸ்வலி டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டை நாங்கள் க்ளீனாக இருக்கும்போது எடுத்தால் தான் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே சைமல்டேனியஸ் டைமில் டிபி மட்டும் இல்லாமல் அவங்களோட லங்ஸ் இந்த நோயோட ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ஆல்வியுலார் புரோட்டினோசிஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த நோய் இந்த மூலக்கூறு குறைபாடுறதுனால லங்ல ஒரு சில ஆக்சிஜன் டிஃப்யூசிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அது வந்து இந்த புரோட்டினோசிஸ்ங்கிற கண்டிஷனால கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஸோ இதில் என்ன டிரான்ஸ்பிளான்ட் டைமில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹெவிலி கண்டிஷன் பண்ணும். கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் லங் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ we took with 2-3 challenges. One is active infection and an active ongoing pulmonary alveolar proteinosis and a half-matched mother as a donor. ஸோ இந்த 3 challenges-ஓட தான் எங்களை டிரான்ஸ்பிளான்ட்குள்ளே கொண்டு போகணும். ஸோ during the transplant again we had significant challenges. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் 1 year I was normal. திரும்ப 2014ல அகைன் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதில் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆகிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி நார்மலாக திரும்ப என்னோட கேம் விளையாட போகிறேன். ஏதோ மேட்சஸ் வருது விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 years கேப்டனாக இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன், நார்மலாக இருந்தோடனே ஒரு மியூக்கஸ் வருது. மியூக்கஸ் வர்றதுல அதில் பாக்டீரியா இருக்குது, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லையுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸில் இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது குழந்தைய பார்த்துக்க ஆள் என்ன சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023ல ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா, ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸாக ஃபீவர். ஏன் வந்துச்சு? ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேலே பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 bags ஃபுல்லாக வச்சுருக்கேன். எல்லா ரிப்போர்ட்ஸுமே யாராலையுமே எனக்கு என்ன காஸ், எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனேன். போனதுக்கப்புறம் they repeated all the tests. ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்காக ஏதாச்சும் இருக்கா. என்னோட கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதினாங்க. எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னென்னா, ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி, குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்தது GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சி. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாம்மா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் போன ஹாஸ்பிட்டலில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அவங்க சொன்னது சிஎம்சி வெள்ளூர் போக சொன்னாங்க, இல்லைன்னா டாடா நகர் போக சொன்னாங்க. ஸோ 2 இடமே எனக்கு புதுசு. அண்ட் இதுவுமே எல்லாமே புதுசு தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். சரி ஒரு அடி வாங்கியாச்சு. இன்னொரு அடி வாங்குறதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே குழந்தைய செக் பண்ணுங்க. ஏன்னா 4 years ஹீஸ் டூ ஸ்மால். எனக்கு வந்ததே என்னால் தாங்கிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி. என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய போய் செக் பண்ணுங்க, அவங்க நீ மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், ஜஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பெருசாக விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்ததையும் நான் மறந்துட்டு ஓகே டைம் இருக்குது, இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனே கேட்டுட்டு சரி ஓகே ஃபைன் 3 months வரைக்கும் டைம் இருக்குது. ஏன்னா எம்டிஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து பிளட் கேன்சராக கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் பண்ணிட்டுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, யார்கிட்ட போகணும் என்னன்னு தெரியாது. ஐ அப்ரோச் மதுமிதா மேம் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மேம் குழந்தையும் செக் பண்ண சொல்கிறாங்க. மேம் சொன்னது ஜஸ்ட் ஸ்க்ரீன் பண்ண தான் சொல்கிறாங்க, பயப்பட வேண்டாம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து ஆப்சென்ட், அம்மாவுக்கு ஆப்சென்ட்.
ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் மேம் அப்ரோச் பண்ணேன். மேம் வந்து ஷி டுக் மீ ரைட் வே, கரெக்டாக கொண்டு வந்து சார்கிட்ட என்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியல யார்கிட்ட போகணும் என்ன. சார் வந்து என்ன சொன்னாருன்னா பண்ணிடலாமா, ஒரு ஜஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. ஏன்னா என்னோட கேஸை வந்து எத்தனை டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, இல்லை அவங்க இதெல்லாம் பண்ணதே இல்லை, நீங்கள் வேற கிளினிக் பாருங்கள், வேற ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஈவன் இங்கே சென்னையில் இருக்க இன்னும் லீடிங் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ராங் டயக்னோசிஸ் தான். என்னை வச்சு வந்து தே ஸ்டடிட் அ லாட். ஆனால் எனக்கு என்ன காசுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஃபஸ்ட்டு டாக்டர் ஹூ ஃபவுண்ட் மீ, லைக் என்னோட டிசீஸ் என்ன, எனக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்லேருந்தே 6 months போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி 6 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் க்யூர் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை என்னோட பாடிக்கு. அதுக்கப்புறம் சார் சொன்னார் திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா ரயில்வேஸ் மூலயமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னார், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கும். பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா டூ இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்கிறது தான் முக்கியம், வேறு எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூமில் இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ளே இருந்தேன் நான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அந்த நான் 33 days நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், தனியாக இருந்தேன் ஒரு ரூமில். என்னை வந்து வெளியில் வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான். நான் வந்து நல்லா ஆவேனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில் வர்றதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். தே கேவ் மீ செகண்ட் சான்ஸ் டு லிவ். லைக் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்டில் நான் நினச்சிருந்தேன். ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணோன்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஸோ மெனி பீப்புள்ஸ் லைக் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50+ இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம், இதுக்கு மேலே என்ன லைஃப் இருக்குது. பட் ஆனால் இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். ஹி வாஸ் 16 years old. 5 daysல வந்து அவ்வளோதான் அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட ஹி கேம் ஃபார் ட்ரீட்மெண்ட். 5 நாளில் அவன் இறக்க போகிறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனால் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாளில் முடிய போகிற லைஃபு, பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வராங்க. அதை நான் பார்த்துட்டு ஒய் டோன்ட் மீ, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்குது இன்னும், நான் அந்த டைமில் நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஈவன் நான் பிளேயராக இருக்கிறதுனால இதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் வீட்டில் இருக்க விமென்ஸ் யாருக்காக இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலயமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி. So Ari, maybe I can tell the complexities involved. What if you would have not done transplant at the right time? What could have happened? So we have told that it is right now she is having active immunodeficiency plus myelodysplasia. Myelodysplasia invariably it just gives a time. Adoda next step வந்து AML அப்படின்னு சொல்லுவோம், that is acute myeloid leukemia. அதோட just immediate precursor stage தான் myelodysplasia. Slowly இது எப்படி எவால்வ் ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா the hemoglobin, WBCs and platelets everything will start coming down, and ultimately patient who was only coming for TB treatment will start coming with other serious infections. So நம்ம countryல with the high amount of construction things going on in the city, particularly in the urban areas, maybe if you go back to your semi-urban and rural areas where more of agriculture based form occupation is going on, we have heavy growth of fungus all throughout our ecosystem. So
So they can come to you with fungal infections, they can come to you with severe bacterial infections. So once அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளால அவங்கள டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு உள்ள கொண்டு போகிறதே ரொம்ப சிக்னிஃபிகண்ட்லி சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ யூ நீட் டு as a transplant physician and as an ID physician and whomsoever involved in the care, we need to be very sure when exactly you need to take the patient into transplant. So the earlier the better. That's what always we say. எப்பயுமே ஒரு டிசீஸ் அணுகும்போது கண்டுபிடிக்கும்போது அந்த பயத்தில் வந்து you should not lag behind. ஸோ ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஹேண்டில் பண்ணுறத தவிர there is no other way to go. So அப்படி இருக்கும்போது we identified her exactly at the point of time where just myelodysplasia was sitting in, and அதோட we took her to transplant. Had she just come to us with acute myeloid leukemia, then we would have had tough times to handle her. ஏன்னா அந்த டைமில் நம்ம திரும்ப கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணி போன் மேரோ ஒரு கண்ட்ரோலிங் ஃபேஸ் வரணும். Then after that only we can go in for transplant. The special scenario with her was I told her she had diffuse mycobacterial infections over the entire spinal column. நம்ம முதுகோட தண்டோட இருக்கு இல்லையா, பேக்போன் அண்ட் ஸ்பைனல் காலம், அந்த இடத்தோட அட்ஜசன்ட் ஏரியாவில் பக்கத்தில் ஃபுல்லாக டிபி பாக்டீரியா வாஸ் ஸ்டட்டட். ஸோ இது என்னவா ஆகும், இஃப் யூ டோன்ட் ட்ரீட் இட் ஆன் டைம், முதுகு தண்டோடத்துக்குள்ளே தான் அந்த ஸ்பைனல் காலம் போகும். அந்த ஸ்பைனல் காலம் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தே கேன் லீட் இட் டு பேரலிசிஸ். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முதுகு கீழே கால் வராமல் இருக்கிறது, யூரின் மோஷன் கண்ட்ரோலே இல்லாமல் தானாக செல்ஃப் பாஸ் பண்ணுறது. ஸோ வி கால் இட் அஸ் டிபி அரக்னோடைட்டிஸ், டிபி இன்ஃபெக்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பைனல் கார்ட். ஸோ அது வந்ததுன்னா அகெயின் வி கான் டேக் த பேஷண்ட் இன் டு டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட்கே அன்ஃபிட் ஆகிடுவாங்க, ரைட்? ஸோ அந்த எக்ஸாக்ட் சினாரியோவில் வி கேவ் அ 3 months ஆஃப் ஆன்டிடியூபர்குலர் ட்ரீட்மெண்ட். மைலோடிஸ்பிளேசியாவுக்கும் இன்க்ரீஸ்ட் பிளாஸ்டம்னு சொல்லுவாங்க, அதாவது பிளட் கேன்சர் செல்ஸ் எதுவுமே இல்லாத ஸ்டேஜ்லேயே வி டுக் ஹர் இன்டு டிரான்ஸ்பிளான்ட். இது இல்லாத இருக்கும்போது தான் தேர்ட் சேலஞ்ச் which came, that is what I was telling you about the pulmonary alveolar proteinosis. நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல ஒரு சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷனுக்கு சொல்லணும்னா, நம்ம நியூக்ளியர் வெப்பன் ஆக்சிடென்ட் சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு பாம்போ மிசைலோ போட்டோம்னா எந்த அளவுக்கு ஹெவியாக ரேடியேஷனோ எந்த அளவுக்கு ஹெவியாக கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஜென்ரேட் ஆகுமோ அதே அளவுக்கான சேம் இன்டென்சிட்டி கிடையாது, பட் அதோட ஒரு 1/100th ஆஃப் இன்டென்சிட்டியில் தான் கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்க போகிற கிராஃப்ட் வந்து போன் மேரோட நீட்டாக செட்டில் ஆகும். ஸோ அப்படி செட்டில் ஆகும்போது, ஸோ இவ்வளோ ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நம்ம உடம்போட ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் இது எல்லாமே அதை வந்து ஸ்மூத்தாக அக்செப்ட் பண்ணிக்கணும், ரைட்? இவங்களுக்கு இருந்த கண்டிஷன், இவங்க கேட்டாட்டோ ஸ்பெக்ட்ரமில் பல்மரி ஆல்வியார் புரோட்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம், வேர் இந்த லங்கோட ஆக்சிஜன் உள்ள அனுப்புகிற ஒரு மெம்ப்ரேன் இன்டர்ஸ்டிஷன்னு சொல்லுவோம், அதில் வந்து ஹெவியாக ப்ரோட்டீன் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஆக்சிஜனேஷனே ஒழுங்காக நடக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது கீமோதெரப்பி கொடுத்தோம்னா there can be heavy high possibility that you can also injure the lungs also. Okay, the lung toxicity னு சொல்லுவோம், அதுவும் நடக்கும். ஸோ கரெக்டாக அவங்க எவ்வளோ அளவுக்கு டாலரேட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு கீமோதெரப்பி டோசிங் வச்சு, அதே மாதிரி and we are very sure that we are going to only do a half match transplant. Already half match transplantல ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ஜாஸ்தி, அதாவது கிராஃப்ட் வந்து நம்ம பாடி அக்செப்டே பண்ணிக்காது. ஏன்னா ஃபுல் 10/10 மேட்ச் 80-90% சக்ஸஸ் சொல்கிறோம்னா, ஹாஃப் மேட்சில் only 60-50% தான் சொல்லுவோம். At the same time, we are forced to give a heavy conditioning chemotherapy where the lung is half compromised. So அவங்களுக்கு உடம்புக்கு எவ்வளோ டாலரேட் பண்ணுமோ அவ்வளோ அளவுக்கு மட்டும் ட்ரக் கொடுத்து கிராஃப்டை மேனிப்புலேட் பண்ணி we infused her. And after infusing also, we still had some amount of toxicities. During the transplant time, the 14 days, traveling through the 14 days was not so easy. She had significant amount of mucositis. Loose stools almost for 7-8 days continuous loose stools irundite irundhu. Fever adichite irundhu. But luckily with the help of a good ID team with us at the background, we were able to manage all her infections. And from 14th day, her counts, the primary target for all of us, the count recovery had achieved. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 1 monthல எப்பயுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா அந்த கிராஃப்ட் வந்து அந்த ரெசிபியன்ட்டோட பாடியில் போய் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது இட்ஸ் லைக் ஃப்ளைட் லேண்டிங். நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது எல்லா ஃப்ளைட்டும் ஸ்மூத்தாக லேண்ட் ஆகுறது இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் லேண்ட் ஆகும். ஸோ சிமிலர் வே ஒரு கிராஃப்ட் ஒரு பாடியில் இன்ஃப்யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு டர்புலன்ஸ்க்கு அப்புறம் தான் செட்டில் ஆகும். ஸோ இவங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 1 monthல வி ஹேட் ஒரு மைனர் ஜிவிஎஸ்டி, கிராஃப்ட் வெர்சஸ் ஹார்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதுவுமே இருந்தது. பட் அதுவுமே இட் வாஸ் ஜஸ்ட் ஒன்லி மேனேஜ் வித் மெடிகேஷன்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர்
sometime it settled out currently. Now currently, as I told, in the third month follow-up scan, we noted a significant resolution of the lymph node size, and still now the mother cells, mother was actually the second life properator for her, and her body is full of her mother cells now. Usually for all of us, it will be half of our mother and half of our father. Like she is now full of her mother. Thank you, sir. As a special gesture of appreciation, I would like to request that Thank you so much. the floor is now open for any questions from members of media. Kindly keep your questions brief and relevant to today's topic. இது பிளட் கேன்சர் யூஸ்வலாக நான் காமனாக சொல்கிறது, பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜஸ் கிடையாது. ஏன்னா பிளட்டுங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கு. பிளட் கேன்சரில் ஸ்டேஜஸோட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜெனட்டிக் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், எல்லாமே ஜீன் லெவலில் தான் பேசுவோம். அதில் லோ ரிஸ்கா, இன்டர்மீடியட் ரிஸ்கா, ஹை ரிஸ்கா அப்படி தான் பேசுவோம். அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டாட்டோங்கிறது ஹை ரிஸ்க். It's hereditary. And you can see that well in the family members also. Her elder sister had tuberculosis, and father also had some degree of tuberculosis and some liver disease. So I think father we had lost at 55 years of age. 55 years of age, and father had lost his life. So that is not a common age to die. 55 years is young in our population. So அது இருக்கும்போது ஜெனட்டிக்காக போகுது. லக்கிலி இவங்களுக்கு அந்த மியூட்டேஷனை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட். So what is the difference between TB and non-TB? TB and non-TB, exactly. I think Madhumita ma'am can explain it clearly. அது வந்து வெறும் வகைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபி. டிபிலேயே மைக்கோபாக்டீரியம் டிபி அப்படின்னு சொல்கிற பாக்டீரியா தான் வந்து நம்ம ரெகுலர் டிபி நீங்கள் கேள்விப்பட்டது, நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை வந்து லிம்ஃப் நோட் என்லார்ஜ் ஆகுது, அதெல்லாம் வந்து மைக்கோபாக்டீரியம் டிபின்வாங்க. இந்த என்டிஎம் சொல்கிறது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் டிபி பாக்டீரியா, வேர் அவங்க அந்த பாக்டீரியாவோட க்ரோத்து டைப்ஸ் அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா கூட வந்து நுரையீரலில் பாதிப்பு வரலாம், நரிக்கட்டிக்கலாம். பட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். இது தொற்று நோய் வகையில் இல்லை, நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா யூஸ்வலி தொற்று நோய் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ பாக்டீரியா இந்த சாயில், இல்லை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. வேறஸ் மைக்கோபாக்டீரியம் டிபி வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. after this bone marrow surgery, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து எந்த சுச்சுவேஷனில் பண்ணுறோம், எப்படி கிராஃப்ட் எடுத்து பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் ரெண்டு விதம் இருக்குது. ஒன் இஸ் ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்ட், செகண்ட் இஸ் allogeneic transplant. Autologous transplant is usually safe. Almost we say zero mortality. In our center at least we have no mortality with autologous transplant. Allogenic transplant engiradhu again we பிரிச்சிருவோம். matched full 10/10 matched transplant. அது வந்து இப்போ இவங்களோட சிஸ்டரே full 10/10 மேட்ச் இருந்ததுன்னா அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. 80 to 90% யூஸ்வலி ப்ராப்ளம் இருக்கிறது. 10-20% பேஷண்ட்ஸ் அதை ப்ராப்ளம். செகண்ட், அது இல்லாத பட்சத்தில் வெளியில் ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரின்னு இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஜென்ரல் பப்ளிக். டிகேஎம்எஸ், DA3 அந்த மாதிரிலாம் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லாருக்கும் நம்மளோட ஜஸ்ட் பக்கல் ஸ்வாப், நாளைக்கு யாருக்குன்னா என்ன ப்ராப்ளம் ஒன்றாலும் வரலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பக்கல் ஸ்வாப் கொடுத்து அந்த ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ